தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு அவர்கள் வெட்கப்படும்படியாக எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் காட்ட வேண்டும் என்று சாட்சி சொன்ன சிலர் 2 பேர் இன்றைக்கு யாக்கோபு ஜெபித்தது போல நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். அதுவும் ஒரு ஸ்டெப்பு அதிகமாகவே நீங்கள் போனீர்கள். இந்த உலகத்தில் வாழ்வதில் எந்த பிரயோஜனம் இல்லை, சுகம் இல்லாமல் என்ற ஒரு உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் சென்று ஜெபித்த போது கர்த்தர் அந்த இருவருடைய சாட்சியின் மூலமாக மகிமைப்பட்டார். நாம் அவராலே காக்கப்பட்டு வருகின்றோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இறைமகன் இயேசுவுக்கு சத்துருவோடு இடைவிடாத போராட்டம் இருந்தது. My beloved Jesus was encountered with his opponent, namely Satan. இறைமகன் இயேசுவுக்கு சத்துருவோடு இடைவிடா போராட்டம் இருந்தது. அடுத்ததாக என் நேசருக்கு சாத்தானோடும் அவன் சேனைகளோடும் இடைவிடா போராட்டம் இருந்தது. போராட்டம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை யாராயிலும் எனக்கு சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டத்தோடு கூடியது தான் என்பதற்கு நான் இன்றைக்கு சாட்சி. இந்த செய்தியின் இறுதியிலே கடைசி 7 நிமிஷம் வசனமும் வாழ்க்கையும் என்கிற பொருளில் நான் கடந்து சென்ற பாதையில் இது போன்ற சாத்தானுடைய பிடியிலிருந்து எப்படி என்னை கர்த்தர் காத்து வந்திருக்கிறார். இல்லாமலே போயிருக்க வேண்டும், ஆனால் இன்றைக்கு நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன், பேசுகிறேன், என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் செய்கிறேன். கிறிஸ்துவுக்கு ஒரு தொடர்ச்சியான சத்துருடைய போராட்டம் இருந்தது. சத்துருடைய போராட்டம் அல்லது சத்துருடைய தாக்குதல் பொதுவாக வெளிப்படையாக இருக்காது. ஆனால் பெரும்பாலும் அது மறைமுகமாகவே இருக்கும். இலை மறை காயை போல, இலையிலே மறைந்து கொண்டிருக்கிற காயை போல சாத்தான், அவன் இருளுக்கு சொந்தமானவன், மறைந்திருந்தே தாக்குவான், நேரடியாக தாக்குவான். அவன் நேரடியாக தாக்கினாலும் மறைந்திருந்து தாக்கினாலும் என் நேச கர்த்தருக்கும் அவர் வழியிலே நடக்கிற எனக்கு உங்களுக்கு தான் எப்பொழுது வெற்றி. பெர்கமான் ஐயா சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு உங்களுக்கும் எப்பொழுதும் வெற்றி உண்டு. அவன் தாக்குகிறவன், அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவன், அவன் எதிர்ப்பவன். சாத்தானை குறித்து அதிகமாக பேசுவது என்பது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் அவனை பற்றி நாம் அதிகமாக பேசாமல் மிக சுருக்கமாக பேசுவது கர்த்தருக்கு முன்பாக அது நலமானது என்று கருதி அவனுடைய செயல்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அவன் தாக்குகிறவன், இஸ் அட்டாக்கிங் எனிமி, இஸ் அவர் ஃபைண்ட் ஃபால்ட்டிங் எனிமி, குற்றப்படுத்துகிறவன். நல்லது செய்தாலும் அந்த நல்லது செய்ததை அங்கீகரிக்காமல் அவன் குற்றப்படுத்துவான். 3ஆவதாக அவன் எதிர்ப்பவன்,
மறுபடியுமாக அவன் நேரடியாக எதிர்ப்பவன், அவன் நேரடியாக குற்றம் காண்பவன், அவன் நேரடியாக எதிர்ப்பவன் மாத்திரமல்ல, அவன் சில மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி யாரை பிடித்தால், யாரை கொண்டு என் வேலையை நான் கொடுத்தால், பயன்படுத்தினால் என்னுடைய திட்டம் வெற்றியாகி விடுமோ என்று அவன் மிகவும் பொருத்தமான ஆட்களை அவன் தெரிந்து கொண்டு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்துவை தாக்கி, கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க செய்து, கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றது போல இன்றைக்கும் நம்மை தாக்கவும், நம்மை எதிர்க்கவும், நாம் செய்கிற நலமான காரியங்களை குற்றம் கண்டுபிடிக்கவும் அவன் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தில் நமக்கு உபத்திரவம் வருவது பிரதானமாக சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. குறித்து கொள்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன். முதலாவதாக நம்ம வேத புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த சாத்தான் என்ற பெயர் வருகிறது. அதுக்கு முன்னால் அந்த 5 ஆகமத்தில், அதுக்கு பிறகு வருகிற சரித்திர நூல்களிலே இந்த விஷம் இடம்பெறவில்லை, அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஏதேனிலே விசித்திரமான ஒரு மிருகங்களில் உள்ள மிகவும் அறிவாளியான தந்திரமான வலு சர்ப்பம் என்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆனால் சாத்தான் என்கிற அந்த வார்த்தை முதலாவதாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தான் நாம் வாசிக்கின்றோம். நாம் வாசித்த வேத பகுதிக்கு இணையாக இன்னொரு வேத பகுதிக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4:13, பக்கம் 82. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். நம்ம பொதுவாக நம்முடைய அனுபவத்தில் சாத்தான் நம்மை தாக்கும்போது சாத்தானுடைய கிரியைகள் நம்மில் பலவிதமான பலவீனங்களை, வியாதியை அல்லது சச்சரவை, பகைமையை, விரோதத்தை, சண்டையை உருவாக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பொதுவாக மனித இயல்பு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இனிமேல் சாத்தான் நம்ம கிட்ட வரமாட்டான் என்று நாம் நினைக்கிறோம். இது மனித இயல்பு. ஆனால் வேதம் விளம்புகின்ற உண்மை என்னவென்றால், வனாந்திரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்ட ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசித்து ஜபத்தில் செலவழித்து, நமக்கு யோவான் மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய மார்க்கு 1:13 வாசிக்கும் பொழுது, மார்க் 1:13 நாம் வாசிக்கும் போது, அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. பிறகு நாம் அதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். He was living among the wild animals. Of all the wild animals, he was living with yet another, the wildest animal. He was Satan. துஷ்ட மிருகங்களோடு
ஆண்டவர் இயேசு சஞ்சரித்து வந்தார். Those 40 days were not peaceful days. Those 40 days were full of suffering. On one side he was praying, on the other side he is getting the communication from God the Father. But in the meantime he was repeatedly, constantly and continuously attacked by Satan. இவர் ஒரு பக்கம் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார், மறுபக்கத்தில் பிதாவோடு கூட தொடர்பில் இருக்கின்றார். இவைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த போது இந்த ஆண்டவர் என் ஆண்டவர் இயேசுவை இந்த சாத்தான் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கின்றான். கவனிங்கம்மா, கொடிவத்திலேருந்து வந்தீங்களே, கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் தாமதமாக வந்தீங்க, கொஞ்சம் கவனிங்க. சொல்லும் போது கவனித்தா நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம சொல்லும் போது கவனிக்கலைன்னா அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மார்க்கு சுவிசேஷ நூலில் ஆண்டவர் சோதிக்கப்பட்டதை அந்த ஆக்கியோன் தெளிவாக எழுதலை. 2 வசனம் மாத்திரம் அதுக்காக ஒதுக்கியிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? அவர் துஷ்ட மிருகங்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு சஞ்சரித்து வந்தாராம். அப்படின்னா அர்த்தம், ஒரு பக்கம் துஷ்ட மிருகம், அந்த துஷ்ட மிருகத்தின் மத்தியில் இவர் வாழ்ந்து வந்தார். இவர் வாழ்ந்து வந்த அந்த வனாந்திரத்தில் அந்த துஷ்ட மிருகமும் இவரோடு கூட வாழ்ந்து வந்தது. ஆனால் எந்த துஷ்ட மிருகமோ அவர் மேலே கை போடலை. துஷ்ட மிருகங்களுக்குள் துஷ்ட மிருகமாம் சாத்தானையும் இவர் மேலே கை போட முடியல. அந்த வனாந்திர சோதனை, இப்போ எல்லாம் பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்கள், அவருக்கு அது சோதனை காலம். He was tested and he cleared the papers. அவருக்கு ஒரு சோதனை காலம். ஆனால் அவர் அந்த எல்லா சோதனையும் அவர் ஜெயிச்சிட்டார். அது ஜெயம் பெறக்கூடிய கிறிஸ்து ஜெயத்தை பெற முடியாதபடி நெருக்கங்கள் அவருக்கு அன்று கொடுக்கப்பட்டது போல ஜெயம் பெற்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஜெயம் பெறக்கூடாதபடி பலவிதமான துஷ்ட மிருகங்கள். நான் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லும்போது வேதத்தினுடைய சத்தியத்தை பொருட்படுத்த வலியுறுத்த விரும்புகிறது என்னவென்றால், சாத்தானுடைய ஏவுதலினால அந்த துஷ்ட மிருகங்கள் இருந்தது. அந்த துஷ்ட மிருகங்கள் ஆண்டவர் இயேசுவை வலம் வந்தது. ஆனால் அவருக்குள்ளே காணப்பட்ட ஜெபம், அவருடைய ஜெப வாழ்க்கை, இந்த உலகத்திலே அவர் சாதிக்கும்படியாக உத்தேசிக்கப்பட்ட, அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, அனுப்பப்பட்ட மகிமையான நோக்கம் அவரை சுற்றிலும் பிரகாசித்து கொண்டிருந்ததினால, அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்ததினால, அவர் தொடர்பு பிதாவோடு கூட தொடர்ச்சியாக இருந்ததினால, சற்று நாட்களுக்கு முன்பாக யோவானால ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதினால அவர் எந்த தீமையும் அணுக முடியல. இப்பொழுது நம்ம பகுதிக்கு வருவோம். நாமும் ஆண்டவர் இயேசுவை போல ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாமும் ஆண்டவர் இயேசுவை போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம். நாமும் ஜெபத்தோடு கூட கர்த்தரோடு கூட தொடர்பிலே இருக்கின்றோம். சாத்தான் வரமாட்டானா? சோதனை வராதா என்று கேட்டால், அதுதான் மார்க்கு சுவிசேஷ செய்தியும் லூக்கா மற்றும் மத்தேயு சுவிசேஷ செய்தியில் ஆண்டவர்
சோதிக்கப்பட்ட போது அவர் சந்தித்த சவால்களும் நமக்கு நல்ல பாடங்களாக இருக்கிறது. நாம் லூக்கா 4:13 இவ்விதமாக வாசித்தோம். நான் அது ஒரு முறை உங்களுக்கு வாசித்தேன். சோதனைக்காரன் சில காலம் அவரை விட்டு விலகினார். அப்படி என்றால் அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? ஒரு நிரந்தரமான தீர்வு இயேசுவுக்கு கிடைக்கல. Just for a moment of time, maybe a day or a week or a month, ஒருவேளை ஒரு மணி நேரமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், அல்லது ஒரு வாரமாக இருக்கலாம். அவன் அவரை விட்டு விலகினான். அந்த சோதனைக்காரன் இயேசுவை விட்டு விலகினான் என்பதனாலே அவன் முழுவதுமாக ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகிவிட்டான். இனிமேல் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு போராட்டம் இல்லை, அவருக்கு எதிர்ப்பு இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் யாரும் இல்லை, ஒரு ட்ரபிள் ஃப்ரீ லைஃப் ஏசப்பா வாழ்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் நினைப்போமானால் அது தப்பான ஒரு சத்தியம். இதைதான் திருச்சபைகள் பொதுவாக பிரசங்கிப்பதில்லை. சாத்தானுடைய சப்ஜெக்டை எடுத்தால அதை தியானிக்கிற மனுஷனுக்கு போராட்டம் வரும். போராட்டம் வரும் என்று சொல்வதை விட போராட்டம் வந்தது. இப்படி பல முறை என்னுடைய வாழ்க்கையில் இந்த சாத்தானை குறித்து, அவனை குறித்து எதிராக பேசும்படியாக ஆவியானவர் நடத்தும் பொழுதெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு மலர் படுக்கை அல்ல. It is not the bed of roses but of thorn. மலர் படுக்கை அல்ல, இது முள் பரப்பப்பட்ட ஒரு படுக்கை. இப்படி திரும்பினாலும் அந்த முள் தைக்கும், இப்படி புரண்டு இப்படி படுத்தாலும் அந்த முள் தைக்கும், காலை நீட்டினால் அந்த முள் உங்கள் பாதத்தில் தைக்கும். உங்கள் நெஞ்சம் பிளக்கும்படியாக எப்பொழுதும் ஒரு முள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்? அதை தான் எனக்கு எம்பெருமான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நாம் நினைக்கிறது போல ஈஸ்டர் வரப்போகிறது, ஈஸ்டருக்கு ட்ரெஸ் எடுக்கணும், மல்லிப்பூவால் தேவனுடைய வீட்டை அலங்கரிக்கணும், இப்படி தான் கிறிஸ்தவனுடைய மைண்ட் செட் இருக்குது. ஒரு ஜாலியான, ஒரு சொகுசான, ட்ரபிள் ஃப்ரீ லைஃப், தொல்லை இல்லாத, உபத்திரவம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, எதிர்ப்பு இல்லாத, யாரும் நம்ம குற்றம் சொல்ல முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவனுக்கு ஏசப்பா கொடுக்கல. ஏனென்னா அவர் வாழ்ந்தது அப்படி. நீங்களும் நானும் அவருடைய அடிசுவடிகளை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள். நாம் அவரை போல கண்டிப்பாக பாடு அனுபவித்து தான் ஆக வேண்டும். பாடு அனுபவிக்க ஒரு வாய்ப்பு நமக்கு நேர்ந்தால் அதை நாம் உதறி தள்ள மாட்டோம், நாம் எதிர்கொண்டு அதை சந்திப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாத்தான் சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டாக் அவன் தாக்குகிறவன் என்று நான் 3 குணலட்சணங்கள் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அவன் தாக்குகிறவன், the one who attacks, அவன் தாக்குகிறவன். இந்த முதலாம் தாக்குதலை அவன் செய்த பிறகு அதிலே அவன் தோல்வி அடைந்தாலும் கூட, தோல்வி அடைந்த பிறகு அவன் மறுபடியும் தாக்காமல் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? சாத்தான் நேரடியாக நம்மை தாக்குகிறவனாக மாத்திரமல்ல, மனிதர்களை கொண்டே மனிதர்களை அவன் தாக்குகிறான். இதைதானே எம்பெருமான் இயேசு சொன்னார். ஒருவனுக்கு அந்த மறுபடியும் அந்த வார்த்தை நீங்கள் எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும். அது என்ன வார்த்தை? சத்ரு. ஒரு பாட்டு பாடியிருக்கோம், சத்ரு என்ற
அந்த வார்த்தை தொடங்குகிற 3 பல்லவிகளை 3 பாடல் புஸ்தகத்திலிருந்து நான் இப்போ உங்களுக்கு எழுதி கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு பல்லவியும் நான் பாடி தான் முடிப்பேன். முதல் பாட்டில் பாட்டும் சத்துரு தலை கவிழ்ந்து ஓட நித்தமும் நீர் கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி, அவன் தோல்வி அடைந்தவன் அவன் விடமாட்டான். நமக்கு என் நேச கர்த்தர் இயேசுவுக்கும் ஒரு ஆவிக்குரிய குறிக்கோள், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் நமக்கு இருக்க, அவனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு. அவன் குறிக்கோள் இல்லாதவன் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படக்கூடாது, ஆண்டவர் இயேசுவின் நாமம் பரவி செல்லக்கூடாது, அவரை விசுவாசித்து ஒருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கம். அவன் எப்படியெல்லாம் அவனுடைய தந்திரத்தை, ஏனென்றால் அவன் தந்திரசாலி, அவன் எப்படியெல்லாம் அவன் தந்திரத்தை பயன்படுத்தி மனிதர்களை ஏவி, அவனுடைய தந்திரத்தை பயன்படுத்தி மனிதர்களை ஏவி தந்திரம் மந்திரமாக மாறி மனிதர்களை வாட்டி வதைக்கின்ற அவனை இயேசப்பா சும்மா விடுவாரா? ஒருபோதும் விட மாட்டார். மறுபடியும் ஒருவனுக்கு அவனுடைய வீட்டார், வேதத்தை சொல்லும் போது வேதத்தை பார்க்கணும். ஒருவனுக்கு விரோதி சத்துரு அவனுடைய வீட்டார், மறுபடியும் அந்த சத்துரு. நம்ம விரோதி எங்கிருந்தும் வரமாட்டான். சாத்தான் எங்கேயோ இருக்கிறவர்களை பயன்படுத்த மாட்டோம். நம்ம யாரிடத்தில் பேசுறது இல்லையோ, யாரிடத்தில் பழகிறது இல்லையோ, யாரிடத்தில் நம்ம ஐக்கியம் வைத்துக் கொள்கிறது இல்லையோ அவர்கள் மூலமாக அவன் செய்ய மாட்டான். யார் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான், அவர்கள் மூலமாக தான் அவன் தன்னுடைய தாக்குதலை அவன் ஏற்படுத்துகிறான். ஏன்னா இப்பொழுது சாத்தான் அன்பு சீடர்களை தன்னுடைய கருவியாக பயன்படுத்தினான் என்ற அந்த ஒரு உண்மையை மிக சுருக்கமாக நாம் தியானிக்க வேண்டும். அடுத்தது கொஞ்சம் வேகமாக போக வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சீஷர்கள், அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேரில் அந்த இன்னர் சர்க்கிள்னு சொல்கிறோம், மிக நெருக்கமானவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான். பொறுப்பில் இருந்தவர் யூதாஸ், நெருக்கமாக இருந்தவர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய இவர்களை சாத்தான் பயன்படுத்தி ஆண்டவருக்கு வேட்டு வைக்க பார்த்தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனத்தில், கொஞ்சம் வேகமாக போகணும், உடனே குறித்து கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், 70வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டவர்கள், வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணின பிறகு, இரவெல்லாம் ஜெபம் பண்ணின பிறகு பொழுது விடிந்ததும் இவர்களை எல்லாரையும் 12 பேரையும் அழைத்து இவர்களை சீஷர்களாக நியமிக்கின்றார். He appoints them as his disciples and future apostles. அவர்களை ஏற்படுத்துகிறார், அவர்களை அந்த பட்டத்தில் அவர் நிறுத்துகிறார், அந்த பட்டத்தில் அவர்களை நிறுத்துகின்றார். ஒன்று தூங்குற, இல்லாட்டி வேடிக்கை பார்க்குற, இங்கே வேடி ஒன்று தான் சொல்கிறது. அவர்களை 12 பேரை ஏற்படுத்துகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த யூதாசுக்குள்ளே சாத்தான் நுழைந்தான்.
நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இடம் கொடுக்காம யாராவது நுழைவாங்களா? தம்பி தங்கச்சி, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ பேசுகிறேன். உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் உள்ளத்துக்குள்ளே சாத்தம் வருவானா? வாலிபனே, கூட வேலை செய்கிற அந்த பெண்ணு, ஒரு உள்ளத்தில் ஒரு இமேஜோடு, ஒரு கவர்ச்சியோடு, நெஞ்சை விட்டு நீங்காத நினைவோடு உன் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண முடியுமா? அதுதான் சாத்தான் என்று காலையில் கர்த்தர் சொல்லுகின்றார். The unwanted elements are entering into our heart or our soul to separate us from God. தேவனையும் நம்மையும் பிரிக்கும்படியாக, தேவனை விட்டு நாம் விலகும்படியாக, அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்காமல் போகும்படியாக ஏதோ ஒரு நபரை இந்த சாத்தான் கைக்கூலியாக எடுத்து பயன்படுத்தி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கின்றான். உங்களை எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீர்கள்? சத்தமாக சொல்லாதீங்க, கொஞ்சம் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், ஆமேன். அப்படி தான் நான் கெட்டு போனேன், நான் அப்படி தான் சீரழிஞ்சு போனேன், பரிசுத்தத்தை குலைச்சிட்டேன், தூய்மையை துறந்துட்டேன், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்த அந்த தீர்மானத்தை அது திசை தவறி போயிடுச்சு. இப்பொழுது நான் தனிமரமாக இருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், உன்னுடைய வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொன்னார். ரெண்டாவதாக நாம் இங்கே பார்க்கும்போது மத்திய 16ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய மறைவை குறித்து முதலாவதாக சொல்கிறாரு. மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் என்ற வரப்போகிற நிகழ்வை முன்கூட்டியே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகின்றார். இது ஒரு அறைக்குள்ளே சொல்லுகின்றார், இதை ஒரு அறைக்குள்ளே சொல்லுகின்றார். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ வாசிக்கிறது நேரம் இல்லை. வேர் இஸ் யுவர் பென் அண்ட் பேப்பர்? யூ ஆர் நாட் ஃபாலோயிங் லிசனிங். போட்டோம், யூடியூப்பில் போட்டோம், இப்படி தான் இந்த சபையில் இருப்பாங்க போலதுன்னு எவனா நினச்சிக்கிட்டோம். ரெண்டு காரியத்தை செய்வதற்கு உங்களில் பெரும்பாலோருக்கு ஆற்றல் இல்லை என்பது எனக்கு தெரியும். We are not multi-faceted geniuses. ஒரு காரியத்தை ஒரு நேரத்தில் ஒன்று தான் செய்ய முடியும். கேட்க வேண்டிய வார்த்தைகளை கேளாமல் அதை விட்டு வேற காரியங்களுக்குள்ள போகக்கூடாது. அப்படி போகும்போது சாத்தான் அதை சாதகமாக பயன்படுத்தி நல்ல விதை விதைப்பதற்கு பதிலாக அவன் களை விதைத்து விடுவான். என்ன வாசிக்கின்றோம்? அறைக்குள்ளே ஆண்டவர் இயேசு தம்முடைய பிரிவை பற்றி சொல்லுகின்றார். தான் சந்திக்க போகிற மரணத்தை குறித்து அவர்களோடு கூட பேசுகின்றார். பேதுரு உடனே அந்த கேபின்லேருந்து கதவை திறந்துக்கிட்டு, எஸ்கியூஸ் மீ மாஸ்டர், ப்ளீஸ் கம் வித் மீ ஃபார் அ while, ஐ வாண்ட்ஸ் டு ஷேர் சம்திங் வித் யூ. ஒரு நிமிஷம் தலைவரை, போதகரை, வெளியில் வாங்க, உங்களோடு நான் ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று பேதுரு அவரை வெளியே அழைத்து கொண்டு போய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு நேரக்கூடாது. யார் அவன்? இயேசுவுக்கு நெருக்கமான சீஷன். அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்க கேட்டோம். சாத்தானை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. மிஸ்ஸம்மா சொல்லுவாங்க. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் ஆண்டவர் இயேசு உபயோகப்படுத்திய வார்த்தையை இப்போ சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? எதிர்காலத்தில் திருச்சபை தலைவனாக
யார் அந்த சாத்தான்? உடனிருந்து உண்டவன், அவரோடு அடிக்கடி உரையாடினவன், அவரோடு உறங்கியவன், அவரோடு பயணம் செய்தவன், அவரால் மிகவும் முக்கியமாக கருதப்பட்டவன். மறுரூப மலைக்கு இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை ஆண்டவர் அழைத்து சென்றார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்படியாக 8 பேரை வாசல் பக்கத்திலே விட்டு இந்த 3 பேரையும் ஆண்டவர் இந்த தோட்டத்திற்கு உள்ளே கொண்டு போய் அவர்களோடு கூட தன்னுடைய மனவேதனையை பகிர்ந்து கொண்டு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நான் ஜெபம் பண்ணி திரும்ப வருகிற வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னவர். நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக கருதப்பட்ட பேதுரு இந்த சாத்தானுக்கு கைகூலியாக செயல்பட்டான். நம்ம வீட்டில் தேவசித்தம் நிறைவேறாதபடி, கர்த்தருடைய காரியங்கள் நடைபெறாதபடி சாத்தானுடைய கைகூலியாக செயல்படுகிற குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, உன் பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றும்படியாக ஆர்வத்தோடு ஒரு காரியம் அதற்கு தடை விதிக்கிறாயே, நீ சாத்தான் இல்லையா? உன்னை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று நான் சொல்லக்கூடாதா? அப்பாலே போ சாத்தானே. 3வது நபர் லூக்கா எழுதி கொள்ளுங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 56 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 9 51 56. எருசலேமுக்கு போக வேண்டும் என்று எம்பெருமான் இயேசு சில பிரதிநிதிகளை அவர் வருவதற்கு முன்பதாகவே அனுப்புகின்றார். அதாவது சமாரிய பட்டணத்தின் வழியாக எருசலேமுக்கு போக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக சொல்கின்றார். வசனத்தை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கோட்டை விட்டுருவீங்க செய்தியை. எத்தனை முறை சொல்வேன் நான்? வசன நம்பர் சொல்லியாச்சு, அதுக்கு சந்தர்ப்பத்தை பேக்ரவுண்டு பின்னணியை சொல்லி கொண்டிருக்கிறேன். எருசலேமுக்கு அவர் போக வேண்டும் என்று தீர்மானித்து சில பிரதிநிதிகளை முன்பாக அவர் அனுப்பி வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக சொல்லுகின்றார். ஆனால் அந்த சமாரியா பட்டணத்து கிராமத்து மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நம்முடைய சகோதரர்கள், மறுபடியும் முக்கியமான ஆள் பேதுரு, யாக்கோபு, யோவான், we call them, they were in privy council. மிக முக்கியமான நபர்கள். பேதுரை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது இந்த யாக்கோபும் யோவானும் என்ன சொல்றாங்க? ஐயா, எதிர்வினை புரிகிற அவர்களை எரித்து சாம்பலாக்க அக்கினி அனுப்பும்படியாக எலியா கேட்டபோது அக்கினி இறங்கி வந்தது, அந்த அக்கினியை இன்றைக்கு அனுப்பும்படியாக நீங்க உத்தரவு கொடுங்க ஐயான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 நாம் வாசிக்கிறது இல்லையா? மறுபடியும் அந்த வசனத்தை சொல்கின்றேன். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கு வரான். இப்போ என்ன சொல்கிறாங்க? நமக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் வழி கொடுக்கலன்னா அவங்க இந்த உலகத்தில் வாழக்கூடாது. அக்கினி அனுப்பும்படியாக நாங்கள் சொல்கிறோம். அவங்கள எரிச்சு போட்டுடலப்பா, எரிச்சு போட்டுடலாம் ஐயா என்று ஆண்டவர் இயேசு இடத்துல கேட்கிறார்கள். அதற்கு எம்பெருமான் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள்? என்ன ஆவி? பரிசுத்த ஆவி இல்லை, அசுத்த ஆவி. சாத்தானுடைய ஆவி அழிக்கிற ஆவி, சாத்தானுடைய ஆவி கொல்லுகிற ஆவி, சாத்தானுடைய ஆவி திருடுகிற ஆவி. ஆகவே இந்த சீஷர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்குள்ளே சாத்தான் கிரியை செய்கிறதை அறிந்து
அவர்களை கடிந்து கொண்டார். அப்போ விரோதம், சத்துரு எந்த ஊர்லேருந்து வருவான்? மாமியார் வீட்டிலேருந்து வரமாட்டான். நம்ம நினச்சிக்கிறோம் மாமியார் ஊர் தான் நமக்கு சத்துருன்னு சொல்லிட்டு. பங்காளி வீட்டிலேருந்து வரமாட்டான். சத்துரு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் யாரையாவது ஒரு அங்கத்தினரை தன்வசப்படுத்தி அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களை கைக்கூலியாக பயன்படுத்தி நம்மை கவிழ்த்து போட பார்ப்பான் அந்த கயவன். அவனுக்கு நம்மிடத்தில் இடமில்லை. சரி, இன்னொரு பாடலை கூட நான் அந்த ஒரு சரணத்தை பாடுகிறேன். இன்றைக்கு சத்ரு த மெயின், நமக்கு எனிமி நம்பர் 1. தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற அந்த பாடலில் நாம் சில வாரங்களுக்கு முன்பாக பாடினோம். சத்துரு சேனை தொடர்ந்து கொள்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து கொள்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. அடுத்த சாத்தான் பயன்படுத்துகிற புனிதமான மனிதர்கள். இந்த கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தினா அது அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்க. சாத்தான் பயன்படுத்துகிற அடுத்த மனிதர்கள் தங்களை புனிதமானவர்கள் என்று கருதக்கூடிய, அவர்களை தவிர பக்திமான்கள் யாருமில்லை என்று சொல்லக்கூடிய யூத மார்க்கத்தை அமைந்த வேதபாரகரும் பரிசேயரும். இவங்க மத்தியில் தான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார். அவர்களை இவர் கூப்பிடுவதில்லை. ஆனால் இயேசு எங்கே செல்கிறாரோ அங்கெல்லாம் இவர்கள் சென்று விடுவார்கள். இதற்காக 3 காரியங்கள்: தாக்க, குற்றம் கண்டுபிடிக்க, எதிர்க்க. வார்த்தையினாலே தாக்குவார்கள், வார்த்தை வைத்து குற்றம் கண்டுபிடிப்பார்கள், அல்லது செயலை வைத்து குற்றம் கண்டுபிடிப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவரை வார்த்தையினாலே இடித்து எதிர்த்து அவருக்கு வேதனையை கொண்டு வந்தார்கள். மிக வேகமாக 3 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். 2 காரியம் மாத்திரம் பார்ப்போம். 3வது காரியத்தை ஒரு வரியில் சொல்லி நாம் கடந்து செல்வோம். வேதபாரகரும் பரிசேயரும் சாத்தானின் கைக்கூலிகளாக செயல்பட்டார்கள். ஆண்டவர் ஒரு யூதர், அவர் யூதருடைய ஜெப ஆலயங்களில் பிரசங்கிக்கிறவர். இந்த யூதர்கள் அவரை ஒரு யூதராக ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியத்தை சொன்னதினாலே அவரை அந்நியராக, விரோதியாக அவர்கள் பாவித்தார்கள். யோவான் 8:40 வாசிக்கும் போது, சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன என்னை நீங்கள் கொலை செய்ய தேடுகிறீர்கள். என்ன ஆண்டவர் இயேசு சொல்றாரு? நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அதற்கான முகாந்திரம் வேறு ஒன்றும் இல்லை. நான் சத்தியத்தை உங்களுக்கு சத்தியமாக சொன்னதுனால என்னை கொலை செய்கிறீங்களா என்று சொல்லிட்டு 41வது வசனத்தை சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் பிதாவின்
கிரியை செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியையை என்ன கிரியை? யோவான் 10:10. பிசாசானவன் அழிக்கவும் கொல்லவும் வருவானே என்று அவன் வேறொன்றுக்கு வரான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அது ஆண்டவர் சொல்றாரு. அவர் பைபிள்ல என்ன சொல்றாரு? நீங்க உண்மையை பேசின என்ன கொல்ல பார்க்குறீங்க, கொல்ல தேடுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆய்வு இருக்கு. You are having different kind of spirit that is none other than the spirit of Satan. உங்களுக்குள்ளே ஒரு கேடான ஆவி இருக்கிறது, ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது, பொல்லாத ஆவி இருக்கிறது. அது வேறொன்றுமல்ல, பிசாசானவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நம் அன்பர் இயேசு அவரை எதிர்த்த, அவரை குற்றச்சாட்டின, அவரை கொல்ல முயற்சித்த மனிதர்களுடைய மனநிலையை அவர் அறிந்து கொண்டு அவர்கள் மேலே ஒரு முத்திரை பதிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, பிசாசு பிடிச்சவங்கடா, நீங்கள்லாம் பிசாசு பிடிச்சவங்க, பிசாசு உங்களை ஆட்டி படைக்கிறான், உண்மையை சொன்ன அதனால என்னை கொலை செய்ய பார்க்குறீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் தலைவன் உங்களை இப்படி செய்ய தூண்டினவன் அவன் கொலையாளி, அவன் அழிக்கிறவன், அவன் கொல்றவன். என்ன கொல்ல முயற்சி செய்கிறீர்களா? அது நீங்கள் செய்யல, உங்களை நடத்துகின்ற சாத்தானுடைய செயல். நீங்கள் வித்தியாசமான ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள். நமக்குள்ளே யாராகிலும் அப்போ நம்ம தேவன் இஸ் a god of construction. Satan is the so-called god of destruction. சாத்தான் தெய்வம் என்று தன்னை அழைத்து கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றான். அவனை வழிபடுகிறவர்கள் எல்லாரும் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன சக்தி? அழிக்கின்ற சக்தி. நம்மிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற சக்தி, அது தேவனுடைய சக்தி. அது என்ன சக்தி? காக்கிற சக்தி, கட்டுகிற சக்தி, பாதுகாக்கின்ற சக்தி. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறீங்க? உங்கள் பிதாவாகி பிசாசானுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். பரிசுத்தமாய் வாழ்வதைப் போல வேதமும் கையுமாக, முழங்காலும் ஜபமுமாக, ஆலயமும் காணிக்கையுமாக வலம் வருகிற தேவ ஜனங்களே, நீங்கள் இந்த சாத்தானாலே உந்தப்பட்டு சாத்தானுடைய கிரியினாலே இயேசுவை எதிர்த்தது போல நீங்கள் சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறீர்களா? சத்தியத்தை பேணி காக்கிறீர்களா? சத்தியத்துக்கு பகையாளிகளாக இருக்கின்றீர்களா? சத்தியபரனாக இயேசுவை மறுபடியும் ஒரு முறை கொலை செய்கிறவர்களாக உங்களுடைய செய்கைகள் காணப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், வேற ஒன்றும் இல்லை, நீ பப்ளிக்கில் பேசுறது பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷை பேசுகிற, ஆனால் உனக்குள்ள கொல்லுகிற ஆவி, அழிக்கின்ற ஆவி, கெடுக்கிற ஆவி, துரோகம் பண்ணுற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி உனக்கு இருக்குது இல்லையா? அந்த பகைமை உனக்கு இருக்கிறது இல்லையா? அது என்ன ஆவி? நீ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஓரமாக உட்கார வச்சுட்டு நீ அந்த அசுத்த ஆவியினாலே நீ நடத்தப்படுகிறாயே. இதை சாத்தானுக்கு நீ கைக்கூலியாக ஜீவிக்கின்றாயே. இன்னும் எத்தனை காலம் பொறுத்து நீ மனம் திரும்ப போகிறாய்? இன்றைக்கு கர்த்தருடைய செயல்கள் சபைகளிலே வெளிப்படாததற்கு காரணம் தேவ ஜனங்கள் பிசாசின் கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிசாசின் கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். நான் சொல்வது உலகமெங்கும் இருக்கிற திருச்சபைகளை குறித்து சொல்கின்றேன். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளை குறித்து சொல்கின்றேன். நாம் யாவரும் அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு சத்தியத்தை பேசி சத்திய வரனுக்காக சாட்சியாக ஜீவிப்போமானால் இந்த சுவிசேஷம் பாரெங்கும் பரவி செல்லும். இன்றைக்கு பரவி செல்லாமல் சம்பித்திருப்பதற்கு காரணம் நாம் தான்.
இன்னொரு சம்பவத்தை நாம் பார்த்தாக வேண்டும். நீங்கள் என்னோடு லூக்கா 22:53 குறித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் வசனம் சொல்வது குறித்து கொள்கிறவர்களுக்காக தான், நீங்கள் வேதத்தை புரட்டுவதற்காக அல்ல. அந்த ஒரு செகண்டில் நீங்கள் வேதத்தை புரட்டினால் நல்லது, தப்பு இல்லை. ஆனால் அதை குறித்து வியாக்கியானம் பண்ணும்போது நீங்கள் வேதத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, செவி கொடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே, அதாவது அவர் இரவெல்லாம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணி பிதாவுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கேட்டு ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவர் தூங்கிக் கொண்டிருந்த சீஷர்களை எழுப்பி அவர்களை அழைத்து வந்து 8 பேரையும் கூட சேர்த்து கொண்டு 11 சீஷர்களோடு, ஏனென்றால் கேட்டின் மகன் எப்பொழுதே அவன் கெட்டான், அவன் அந்த கூட்டத்தோடு கூட போய் சேர்ந்தான். இந்த 11 பேரும் ஆண்டவர் இயேசும் அந்த கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே போய் நிற்கும்போது அவரை பிடிக்கும்படியாக பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் வேதபாரகரும் வந்தார்கள். லூக்கா 22:53. அவரை பிடிக்க வந்தவர்களை பார்த்து இயேசு இவ்விதமாக சொன்னார், இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாக இருக்கிறது. அவர்கள் யார்? பிரதான ஆசாரியன், ஜனத்தின் மூப்பர், எல்லாம் பெரிய 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 போஸ்ட் அண்டி, பெரிய பதவி. பரிசேயர் வெறித்தனத்தோடு அவரை கைது செய்து இழுத்து கொண்டு போய் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த கொலை வெறியோடு, இரத்த வெறியோடு வாசலிலே வந்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இதுவே உங்களுடைய வேலை, அந்தகாரத்தின் அதிகாரம். அந்தகாரம் என்றால் என்ன? டார்க்னஸ் denotes Satan or demon. இருள் சாத்தானுக்கு உரிய நிறம். ஏனென்றால் அவன் இருளிலே தன் கிரியைகளை செய்கிறவன், அண்டர் கிரவுண்டிலே அவன் கிரியைகளை செய்கிறவன், அவன் ரகசியமாக அவன் கிரியைகளை செய்கிறவன். அவனுக்கு அதிகாரம் உண்டா? அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் என் நேச கர்த்தர் இயேசுவுக்கு சமமான அதிகாரம் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே அங்கே வனாந்திரத்திலே தோற்று போனவன். இப்பொழுது அவனுடைய தீய சக்தியினால, என்ன சக்தி? இருட்டு சக்தி, இருளின் சக்தி, அழிக்கிற சக்தி. அந்த அதிகாரத்தோடு அவர்கள் வாசலிலே வந்தபோது ஆண்டவர் இயேசு அந்த வேத மார்க்கத்தை அமைந்த, யூத மார்க்கத்தை அமைந்த மக்களை பார்த்து சொன்னார், இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். சென்ற செய்தியிலே நாம் கேட்டது போல இப்பொழுது 3வது குறிப்பாக அவருடைய சொந்த ஊருக்கு ஆண்டவர் இயேசு சென்றார். அந்த சொந்த ஊரிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெபாலயத்தில் அவர் பிரசங்கித்த போது அவரை ஜெபாலயத்திலிருந்து இழுத்து அந்த நகரத்தில், அந்த நகரம் ஒரு மேடான மலையின் மீது அல்லது குன்றின் மீது கட்டப்பட்டிருந்தது. அந்த செங்குத்தான அந்த குன்றின் மீது அவரை இழுத்து கொண்டு போய் அந்த செங்குத்தான அந்த இடத்திலே, அந்த விளிம்பிலே அவரை நிற்க வைத்து அவரை கீழே தள்ளி அவரை சாகடிக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் நடுவில் இருந்து விலகி சென்றார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நாம் சொல்வது சங்கீதம் 34:19,
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றினின்று அவனை தப்புவிப்பார். ஆண்டவர் இயேசுவை தப்புவித்தார். இந்த செய்தி கேட்கிறேன், நீங்கள் தயவு செய்து பயப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அன்று அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்ட போது நாம் மத்திய 4:11 வாசிக்கிறோம். வெற்றி கண்ட இயேசு களைப்போடு காணப்பட்டார், பலவீனத்தோடு கூட காணப்பட்டார். அந்த நேரத்தில் உடனே தேவதூதர்கள் வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பிசாசனுடைய என்கவுண்டரை, பிசாசனுடைய தாக்குதலை நாம் சந்திக்கிற வேளையில் நாம் வெற்றி பெற்றோம், அவன் ஓடிவிட்டான். ஆனால் நமக்குள்ளே சரீர பலவீனங்கள், களைப்பு, இவைகளெல்லாம் நமக்கு வரும்போது அன்று இயேசுவை தாங்கும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக பிதா தம்முடைய தூதாட்களை அனுப்பினது போல இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய, ஆபத்து காலத்தில் உதவி செய்ய, தேவைப்படுகிற நேரத்தில் நம்மை தேற்ற தம்முடைய தூதர்களை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆகவே சாத்தானுக்கு யாரும் பயப்படாதிருங்கள். மறுபடியும் அவர் கெத்செமனையில் ஜெபித்து அவருக்கு மிகுந்த களைப்பு உண்டான போது நாம் வாசிக்கிறோம் லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஆரம்பத்தில் சில தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள், பணிவிடை செய்தார்கள். அந்த போராட்டத்தின் முடிவில் ஒரு தேவதூதன் வந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய இரத்தம் வேர்வை நாளங்கள் வழியாக அவருடைய சரீரத்திலிருந்து வெளிவந்தது. அவர் ஜெபித்து கொண்டிருந்த இடம் இரத்த துளிகளால் நிறைந்திருந்தது. வேர்வையினால் டீஹைட்ரேஷன் என்று சொல்கிறோம், தண்ணீரெல்லாம் வற்றி போய்விட்டது. இரத்தமும் அவருடைய உடலில் இருந்து கசிய ஆரம்பித்தது. யார் தேற்றுவார்? அருகாமையிலிருந்து தேற்ற வேண்டிய சீஷர்கள் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவரை யார் தேற்றுவார்? அன்று அவரை தேற்றும்படியாக, தாங்கும்படியாக ஒரு தேவதூதனை பரமபிதா அனுப்பினார். நாம் அந்த தெய்வத்தை தான் வணங்கி கொண்டிருக்கின்றோம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 7 நிமிஷம் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அடுத்த 7 நிமிஷத்தில் என்னுடைய சாட்சி, அதாவது வசனமும் வாழ்க்கையும் என்ற வரிசையில் ஒரு சுருக்கமான சாட்சி உங்களுக்கு சொல்லி முடிக்க நான் ஏவப்படுகிறேன். சென்ற ஆண்டு அக்டோபர் 31 பகல் வேளை ஜெபம் புதன்கிழமைக்கு பதிலாக வியாழக்கிழமை மாற்றப்பட்டது. அதற்காக நான் ஆயத்தப்படும்படியாக இருந்த பொழுது காலை ஒரு 6 மணி போல ஒரு சத்துருடைய போராட்டத்தை நான் உணர்ந்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சுமார் அரை மணி நேரம் அந்த துஷ்ட மிருகங்களோடு கூட நான் போராடினேன். இறுதியிலே ஏசப்பாவுடைய புண்ணியத்தினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் ஜெயம் கொண்டேன். ஆனால் எனக்குள்ளே அதிகமான களைப்பு இருந்தது. ஆயத்தப்பட்டு சபைக்கு போகணுமே, 8:30 மணிக்கு வரேன்னு சொன்னமே, போகணுமே என்று நான் இருந்த பொழுது ஒரு 10 நிமிஷம், 6:30 மணிக்கு மேலே 10 நிமிஷம், 6:30 6:40 வரைக்கும் நான் படுத்துக்கொண்டே இளைப்பார்ந்தேன். என்னுடைய சரீரமெல்லாம் வேர்த்தது. என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திராத ஒரு களைப்பு, சோர்வு காணப்பட்டது. அன்று என்ன நடந்தது என்றால், என்னுடைய மார்பகத்தில் விலா எலும்புகளுக்கு கீழே எலும்பில்லாத ஒரு இடத்துல சாத்தானுடைய கிரியை உள்ளே நுழைந்து என்னுடைய இரைப்பையிலே ஒரு பஞ்சர் செய்யப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் மெதுவாக கசிய ஆரம்பித்தது. இந்த தீமையான காரியம் என்னில் துவங்கியது. அந்த வேளையில்
இதே ஜெப அறைக்கு வந்திருந்த ஒரு குடும்பத்தினர் கர்த்தர் என்னை தேற்றும்படியாக அவர்கள் மூலமாக ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் கண் சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஆகிற முழு செலவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னவர்கள் மறுநாள் சென்று அவர்கள் ஃபோன் பண்ணி அதை உறுதி செய்தார்கள். நான் அன்று காலையில் இங்கே வந்தேன். 9:30 மணி ஜெபம் தொடங்கிய போது, செய்தி தொடங்கிய போது இங்கே இருக்கிற அங்கே வந்திருந்த உங்களில் சிலருக்கு நான் சொன்னது நினைவிருக்கலாம். நான் துஷ்ட மிருகங்களோடு கூட போராடிவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கிறதா? அதற்கு பிறகு அகர்வால்ஸ் மருத்துவமனையில் சென்று சகோதரர் ஜான்சன் தான் என்னை டெஸ்ட் பண்ணுவதற்காக அழைத்து கொண்டு போனார். உடலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே எல்லா விதமான டெஸ்ட் எல்லாம் முடிந்து எனக்கு சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணார்கள். 8ஆம் தேதி நாள் குறித்தார்கள். நான் 8ஆம் தேதி அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு என்னை கொண்டு போன போது அந்த ஸ்ட்ரெச்சரில் நான் படுத்து கொண்டிருக்கிறேன். 2 நிபுணர்கள் அந்த படுக்கைக்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறது என் காதிலே கேட்கிறது. கண்கள் மஞ்சளாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்லுகின்றார். அதை கேட்டவர் இன்னொருவர் என்ன சொல்லுகின்றார், பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. எனக்கு அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடந்தது. கண்ணில் லென்ஸ் வைக்கப்பட்டது. நான் வீட்டுக்கு திரும்பினேன். என் உள்ளத்துக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி? மஞ்சள் கண்ணு மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அது மஞ்சளாக இருக்கு. இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கலையே. அந்த நிபுணர்கள் சொல்வது என்னதென்று ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ மஞ்சள் காமலே எனக்கு வந்திருக்கு, எனக்கு தெரியலையே என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் அது மஞ்சள் காமாலை இல்லை என்று எனக்கு உறுதி கொடுத்தார். இந்த இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து என்னுடைய இரத்தத்தின் அளவு குறைய ஆரம்பித்தது. என்னுடைய இரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் குறைந்தது. என்னுடைய எடை குறைந்தது. சர்க்கரை இரத்தத்தில் அளவு கூடியது. இருமுறை இரத்த பரிசோதனை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அந்த சுகர் லெவல் குறையவில்லை. 31/10/2024 பிறகு 18 நாட்கள் பொறுத்து அந்த இரத்த ஒழுக்கு அல்லது இரத்தம் வடிதல் என்பது நின்றுவிட்டது. எந்த டாக்டர் உங்களுக்கு சொல்கிறாரு? நான் நம்பியிருக்கிற என் பரம மருத்துவர் சொல்வதை தான் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அதற்கு பிறகு 2வது சிகிச்சைக்காக பிரயாசப்பட்டு போனால் அந்த குறித்த அளவு சுகர் குறையலன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அதிகமான விலை உயர்ந்த மாத்திரைகளை அதற்காக உபயோகிக்க வேண்டியிருந்தது. 7 மாத்திரை அடங்கிய ஸ்ட்ரிப்பு ₹280. ஒரு மாத்திரை ₹40 மேலே. என்ன போட்டாலும் எதுவுமே நடக்கலை. அதனுடைய மர்மம் என்ன? சத்துரு சேனை சூழ்ந்து நிற்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது ஆப்ரேஷன் டிசம்பர் 3ஆம் தேதி செய்தார்கள். அது சுகம் பெறுவதற்கு யாருக்கும் இந்த உலகத்தில் இப்படி 3 மாதம் மருத்துவமனையும் வீடுமா யாரும் முயற்சி செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி ஒரு சாத்தானுடைய கிரியினால் நான் அப்படி கஷ்டப்பட்டு எப்பொழுது இந்த பிரச்சனை தீரும் என்று நான் காத்திருந்த போது
கடந்த பிப்ரவரி மாதத்தில் 10ஆம் தேதி போல் ஆண்டவர் என்னுடைய சுகர் லெவலை கணிசமாக குறைச்சிட்டாரு. நான் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டேன். சுகர் குறையலைனாக்க புண்ணு ஆறாதுன்னு சொல்லுவாங்க. எம்பெருமான் இயேசு ஆறாதிருந்த என் புண்ணை ஆற்றி விட்டார். தேடிக்கொண்டிருந்த பார்வை எனக்கு கொடுத்து விட்டார். சத்ரு சோதனை வந்தாலும் நம்ம கெட்டு போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஒருவேளை சுகம் எனக்கு தாமதமாக கிடைத்தது, ஆனால் அது கிடைத்து விட்டது. சத்ருவாகிய சாத்தான் பிசாசு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு அவன் குறிவைத்தவன் எனக்கும் உங்களுக்கும் அவன் அப்படி செய்கிறவனாக இருக்கின்றான். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நான் அறுதிட்டு உறுதியாக சொல்கின்றேன், வெற்றி நமக்கு தான், வெற்றி நமக்கு தான். ஆகவே என்ன இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். போதும், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணுவோமா? விசுவாசத்தை அறிக்கை செய்வோமா?